உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் பக்தர்களுக்கு ரசிகர்களுக்கு இணைய வணக்கங்கள். புரட்சித் தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் அவருடைய நல்ல ஆட்சி பல்லாண்டு வாழ்க. அதாவது பாருங்க, பெண்களை இழிவுபடுத்தி பேசுறதுல திருட்டு திமுகவினருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளுங்க உலகத்தில் யாரும் கிடைக்க மாட்டாங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதான் இவங்க அவங்களுடைய குணம். அதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிரிவிலிருந்து இது வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த வேலையை சேட்டையை பண்ணுவார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் நகைச்சுவையோடு சேர்ந்து அந்த பெண்களை ஆபாசம் பண்ணுறதுல கில்லாடி. இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் உலகம் பூரா இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து தம்பி தளபதி விஜய் அவர்களை கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் கண்டிப்பாக பாருங்க. எப்படி கைது பண்ண போச்சு, என்ன காரணத்துக்கு கைது பண்ணாங்கிறத மறந்துடுவாங்க. எப்படி கைது பண்ணலாம் புரியுதா? இவங்க திருட்டு திமுக வேலை இப்படி தான் பண்ணுவாங்க. எவ்வளோ ஆபாசமான வார்த்தைகள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அமைச்சர்கள்லாம் எவ்வளோ கேவலமான முறையில் பேசியிருக்காங்கிறத எல்லாம் தெரியும். பெண்களை மதிக்கிறவர் தான் நம்ம புரட்சி தலைவர், நம்ம தம்பி தளபதி புரட்சி தளபதி விஜய் அவர்கள். இவங்களாம் பெண்களை மதிக்கக்கூடியது. நல்லவங்கள்லாம் என்றைக்குமே நல்லவர்கள் பக்கம்தான். பாரதியார் என்ன சொன்னார்? பாரதியாருடைய வழியில் பெண்கள் புதுமை பெண்களை படைக்கிறது தான் நம்ம இயக்கத்தினுடைய வேலை. இப்போ பாருங்க, இந்த கைது நடவடிக்கை வச்சு கைது பண்ணது சரியா தவறாங்கிற முறையில் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பும் ஆதரவும் எல்லாம் அவங்க வாங்கின காசுக்கு பேசி ஆகணும்ல, ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும். அதுக்காக அவங்க பங்குக்கு பேசுவாங்க. ஆனால் நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்கிறேன், ஒரே கட்சி தான் இனிமேல் ஆளுங்கட்சி, தமிழக வெற்றி கழகம். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இருக்கக்கூடாது. தம்பி தளபதி விஜய் அவர்கள் நல்ல வழியில் நல்லவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அற்புதமான ஆட்சி அமைச்சு நடந்துட்டு இருக்கு. இதை கெடுக்கிறதுக்கு அதான் கெட்டவர்கள், இது வரைக்கும் லஞ்சம் வாங்கினவன், அதுக்கு துணை போனவங்க, கோடிக்கணக்கில் கையில் காசு வச்சுட்டு ரவுடி கூட்டத்துக்கு போகிறவங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து இப்போ பொதுமக்களை காப்பாற்றுறது நம்மளுடைய கடமை. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அந்த மாதிரி துரோகிகளை காட்டி கொடுக்க தயங்கக்கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, இந்த மாதிரி அவங்க தவறுலேயே பிறந்து தவறுலேயே வளர்ந்த கூட்டம். அந்த கூட்டம் அவங்கள நம்ம இப்போ காசு அவங்களுக்கு மெயினாக பண வருமானத்தை பூரா கட் பண்ணியாச்சு. ஒருத்தர் கொலைவெறியில் இருக்கேங்கிறாரு, இடைத்தேர்தல் அப்பெல்லாம் வரும் கொலை வெறிங்கிறாரு. 234 தொகுதியிலேயே டெபாசிட் போன பிறகும் அந்த ஆள் அப்படி பேசுறாருன்னு சொன்னால் நம்ம நாட்டு மக்களை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதனால எந்த காலத்திலையும் எப்பயுமே நல்லவங்க தான் ஜெயிப்பாங்க. புரட்சி தலைவருக்கு கலைஞர் அவர்கள் கொடுக்காத இடைஞ்சலா எவ்வளவு இடைஞ்சல்கள் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம தம்பி புரட்சி தளபதி தம்பி விஜய் அவர்களுக்கும் இந்த ஆட்சிக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்குன்னு சில புல்லுருவிகள் எட்டப்பர்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் அவங்க இந்த ஜென்மத்தில் மாண்ட கட்சிகள் தான். திருப்பி அது உயிர் வாரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நல்லவங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமான முறையில் செயல்பட்டு இருக்காங்க. அவங்க மேலே என்னதான் அவதூறுகள் போட்டாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்களே, வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் விசில் விசில் விசில், இது ஒன்றே நமது தாரக மந்திரம். இனிமேல் அவங்க எங்க சுத்தினாலும் கடைசியில் அந்த ஓட்டுக்கு தான் இருப்பாங்க. அதை மட்டும் நீங்க கவனத்தில் வச்சுக்கீங்க. காவேரி பிரச்சனையில எல்லாமே இப்போ வெளியில ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பார்த்தீங்களா? 3 மாசம் ஆகுது, அப்படியே வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்களே. 5 வருஷம் என்ன பண்ணாங்கன்னு கேட்கறாங்க. ஒரு கிளவி அம்மா கேட்குது, 80 வயசு கிளவி. இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் தடுப்பணைகள் கட்டலைன்னு கேட்குறாங்க. மேகதாது அணைக்கும் நம்மளுடைய தமிழக எல்லைக்கு உள்ள இடைவெளியை 4 கிலோமீட்டர் தான்ங்கிறது பல விஷயங்கள் வருது. சுற்றி மலை கிராமங்களில் அதிகமாக தமிழர்கள் வாழ்றாங்கிறது வருது.
எல்லா உண்மைகளும் பாருங்க. இப்போ வந்து இவ்வளவு பக்கத்தால் நம்ம இருந்துக்கிட்டு கர்நாடக சரித்திரத்தை படிக்கணும். மக்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே தமிழர்கள் இருக்காங்க, இங்கே கர்நாடகர்கள் வாழ்றாங்க, எல்லாமே ஒற்றுமையோட தான் இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் மண்ணாள்றதுக்காக தண்ணியை திறந்து விடக்கூடாதுன்னு சொன்னவன்லாம் இருக்கிறான் மாண்ட கட்சிகள். அவங்களெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கணும். மக்களுக்கு தண்ணி தேவையில்லை, மக்களுக்கு வாழ்வாதாரம் தேவையில்லை. அவனுக்கு நம்ம கொடுக்குற பிச்சை காசு இந்த 1000 500 கொடுத்து ஓட்ட வாங்குற நிலைமையில தான் அவங்கள வச்சிருக்கணும்னு இந்த மாண்ட கட்சிகள் வச்சிருந்தாங்க. நம்ம தளபதி விஜய் அவர்கள் தனி மனித வருமானத்தை உயர்த்தணும், எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் காரில் போகணும், எல்லாம் ஏசி ரூமில் படுக்கணுங்கிற நல்ல கொள்கையோடு அவர் போயிட்டு இருக்கிறார். அதனால மக்களே, பொதுமக்களே, இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. சாதாரணமாக இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம அதான் இந்த ரவுடி கூட்டத்தை வச்சு வளர்த்துறவன், அரசியல்வாதிங்கிற பேர்வில் நம்ம சமூக துரோகிகள், கல்குவாரியில் நடந்த ஊழல்கள், மண் என்ன எப்படி எத்தனை டன் மண் இது வரைக்கும் கடத்திருக்காங்க, இனிமேல் எல்லா விஷயங்களும் கூடிய சீக்கிரம் நாளைக்கு, அதான் இன்னைக்கு நாளைக்கு பட்ஜெட் தொடரில் இவர்களுடைய ஊழல்களை வெளியே கொண்டு வர போகிறாங்க. இது வரைக்கும் தெரியாத பல ரகசியங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு, இவர்களுடைய மாண்ட கட்சிகளுடைய தலைவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். துபாயிலிருந்து இங்கே வருவார், 41 பேர் செத்து கிடக்கிறான். செத்துங்க, கொலை பண்ணது தான். அது யார் கொலைங்கிறது சிபிஐ கண்டுபிடிச்சிருன்னு வச்சுக்கலாம். துபாயிலிருந்து அப்படி வருவார், 41 பேரை பார்ப்பாரு, அடுத்து 2 மணி நேரத்தில் துபாய்க்கே போயிடுவார். அப்படி என்னையா துபாயில் உங்களுக்கு வேலை? அப்படி என்ன வேலை? தமிழக மக்கள் இங்கே 41 குடும்பம் அப்படியே சூழ்நிலை சேர்த்து கிடக்குது. இதையே பேசாம நீ மெட்ராஸுக்கு ஓடுனியே, காவக்காரங்களை வச்சு போலீஸ்காரங்களை வச்சு நீங்க போயிடுங்க, இங்க இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு விட்டுட்டு, சங்கை முழங்குங்கிற ஒரு படத்துல இதே சூழ்நிலை. இப்பதான் நான் அப்பாவுக்கு சோறு போட்டு வந்தேன், எப்படி அவர் சாவாரு? இல்ல செத்து போயிட்டாரு, நீங்க தான் அதுக்கு, நீங்க இப்ப இங்க இருந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கைது பண்ணிடுவாங்கன்னு வக்கீல் வேறத்தில் ராமசாமியும் வி.கே. ராமசாமி அவர்களும் புரட்சி தலைவர் அவர்கள் வளர்ப்பு மாணவர் இருக்கிறப்ப நம்ம மேல கொலைப்பலி வந்துருமோன்னு வேற வழி இல்லாம அவர் பயந்துக்கிட்டு அவரு போக மாட்டார், இவன் புஷ் பண்ணி அனுப்பிச்சிருவான், நீ ஓடி போயிடு, நீங்க இங்க இருக்கிறாது, ஓடு, கிளம்புன்னு புரட்சி தலைவர். நீதிமன்றத்தில் அதே வக்கீல் வி.கே. ராமசாமி, நீ எந்த தப்பு செய்யலைன்னா ஏன் ஓடுன? சங்கை முழங்கு படத்தை பாருங்க, அப்படியே பாருங்க, இது புரட்சி தலைவதிக்கு பொருந்தது. கரூர்ல நீ தப்பு செய்யலைன்னா ஏன் ஓடுன? ஏயா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரவது, கரூர்ல கூட்டம், அந்த கூட்டத்துக்கு முறைப்படி போலீஸ் பர்மிஷனு, குறிப்பிட்ட டைம் மத்தியானம் 3 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி, ஏதோ ஒரு டைம், அவன் சொன்ன டைம் தானே வந்தாரு. அவங்க சொன்ன டைம், காவல்துறை சொல்லாத டைம்ல நைட்டு 12 மணிக்கு வந்தாரா? கூட்ட நெரிசலில் செத்து போயிட்டாங்கன்னு. எப்படி ஆம்புலன்ஸ்ல அத்தனை ஆம்புலன்ஸுக்கு முதல்நிலை பணம் போயிருக்கு? அத்தனை ஆம்புலன்ஸ் உள்ளார வர வேண்டிய வேலை என்ன? செந்தில் பாலாஜிக்கு அங்க என்ன வேலை? செத்த அடுத்த 10 நிமிஷத்துல அத்தனை அமைச்சர்கள் அங்க, செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ் எப்படி வந்தாங்க? எல்லாம் பாருங்க. அப்போ ஓடி போயிட்டாரு, கரூரை விட்டு ஓடி போயிட்டாரு. இப்ப தெரியுதா? போலீஸை விட்டு எஸ்பியே சொல்றாரு, நீங்க கிளம்பிடுங்க, நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து, அனுப்பிச்சு விட்டுட்டு. ஆனா துபாயில இருந்து இவர் வருவாரு, 41 பேரை பார்ப்பாரு, ஒருத்தரை கண்ணீர் வடித்து 2 அமைச்சர்கள் அப்படியே ஷோ காட்டுவாங்க. ஏயா நாங்களே நடிகர் தான், எங்ககிட்ட உங்க வேலை செல்லாதையா, திருப்பி துபாய்க்கு போறீங்க. இது தப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் 41 குடும்பம் செத்து சுண்ணாம்பாய் கிடக்குது, துபாயிலிருந்து பறந்து வந்துட்டு திருப்பி துபாய் போனீங்களா இல்லையா? இதுக்கு மன்னிப்பு கேளுங்க. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின், நீங்கெல்லாம் அரசியலுக்கு நீங்க உங்க பரம்பரை அரசியலுக்கு அன்பிட்டியா? கொள்ள அடிக்கிறதுக்கு தான் ஃபிட்டு. நீங்களாம் விஞ்ஞான ரீதியா கொள்ள அடிக்கிறதுக்கு மட்டும்தான் திருட்டு திமுகவுக்கு ஃபிட்டு. வேற எந்த விதமான ஒரு சாதனையும் நீங்கெல்லாம் செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு செய்ய தெரியாது. ஏன்னா கோடிக்கணக்கில் பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா, பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொல்ல இந்த வருஷம் மட்டும் 30,000 கோடி அடிச்சுட்டாங்க. சாதாரணமாக பேசும்போது பேச்சு வாக்கில் சொல்லலை. எத்தனை வேலை இல்லை? உங்கள் பிள்ளைங்கள்லாம் என்ன சொர்க்கத்திலிருந்து வந்தவங்க? எங்கள் பிள்ளைங்கள்லாம் என்ன சுடுகாட்டிலிருந்து வந்தவங்களா? மக்களை மதிங்க. இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறாங்க, மக்களை மதிங்க. இந்த கேம் ஆடுறதெல்லாம் விட்டுருங்க.
இந்த அரசியல் கேமை வந்து விட்டுருங்க. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். முந்தி மாதிரி இல்லை. செல்போன்ல அத்தனையும் பார்த்துடுறான், ஒரு செகண்ட்ல பார்த்துடுறான். எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படின்னு தெளிவா தெரியும். நீங்க இனிமேலாம் வந்து அதான் பொய் சொல்லி வரணும். இந்த சன் நியூஸ், அப்பா நான் சன் டிவி பார்க்கறது இல்லை. நான் இப்பயே சொல்லிடுறேன், நான் சன் டிவி பார்க்கறது இல்லை. என்ன தப்பு செஞ்சாரு? என்ன தப்பு செய்யல? உதயநிதி ஸ்டாலினை ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? எல்லாம் குதிக்கிறான். எதுக்கு? அன்னைக்கு பேசுனப்ப இனிச்சதா? பெண்களை இழிவுபடுத்தலாமா? கூட்டத்தில் இருந்து கத்துறான் ஒரு நடிகை பேரை சொல்லி, தண்ணி வருது அப்படிங்கிறான். அசிங்கமான வார்த்தை இல்லை இதெல்லாம். ஒரு துணை முதலமைச்சரா பதவி முன்னாள் துணை முதலமைச்சர் இந்த வார்த்தை பேசலாமா? நீ கேட்குறீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சிறைக்கு சென்றிருக்கேன். ஒருவேளை சிறைக்கு நானும் போனேங்கிறது சொல்லணும்ல. நானும் ரவுடிதான் வடிவேல் சொல்ற மாதிரி சிறைக்கு சென்ற எங்க உதயநிதி ஸ்டாலின் சிறைக்கு சென்று வந்தவர். எல்லாம் பொய் 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 பொய்யை தவிர வாழ்க்கையில திருட்டு திமுக வேற எதுவுமே தெரியாது. மக்களே, இதை நீங்க நல்லா உணர்வீங்க, உங்களுக்கு தெரியும். இந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எந்த எலெக்ஷன் எப்போ வந்தாலும் சரி விசில் 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 நல்லா மனசுல வச்சுக்கிங்க. நல்லவங்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பாருங்க, சாதாரண ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அப்படியே வெள்ளையும் சொல்லையுமா வந்துட்டு அப்படியே சும்மா அப்படி செலவு மடிப்பு கலையாம ஏறுவாங்க, காரில் ஏறுவாங்க இறங்குவாங்க. இந்த இப்படி இப்படி செய்க காட்டினது அதே தளபதி காமிச்சிட்டாருன்னா ஐயோ ஐயோங்கிறீங்க. ஏன் நீங்க இப்படி காமிச்சதுக்கும் தளபதி விஜய் இப்படி காமிச்சதுக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா? மாண்ட கட்சிகள் தான். தமிழக வெற்றி கழகம் அதான் செழித்து வளர்ந்த ஆலமரம் போற அந்த கூட்டம். இனிமேல் வந்து தமிழக வெற்றி கழகத்தை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா மக்களால் இது உருவாகி மாபெரும் சக்தியா உருப்பெற்றிருக்கு. அதனால தமிழக வெற்றி கழகத்தை நீங்க உங்களால ஆட்டவோ அசைக்கவோ முடியாதுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். உலகெங்கில் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் பக்தர்கள் ரசிகர்கள் இனிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். புரட்சித் தலைவர் வழியில் புதிய சமதர்ம சமுதாயம் படைப்போம், இயன்றவரை செய்வோம் ஏழை எளிய மக்கள். புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க. வணக்கம்.